ஹலோ. இப்போ வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்குறோன்னா, இது வந்து நான் நிறைய பேர்த்தோட லைஃப் ஸ்டைலில் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து ஆஃபீஸ்லேயே சும்மா புலம்புவாங்க, என்னென்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இப்படி ஏன்னாச்சும் புலம்புவாங்க. ஆனால் எனக்கு அவங்கள பார்க்குறப்ப இல்லை அவங்க சொல்கிறப்பெல்லாம் எனக்கு ஜஸ்ட்டு அவங்கள நான் பார்ப்பேன். அப்போ எனக்கு எப்படி தோணுன்னா, அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு. அவங்களுக்கு என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸு இல்லாததே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. கவலையே இல்லை, ஆனால் அவங்களுக்கு அதை நினச்சி கவலைப்படுறாங்க. கவலை இல்லைன்னு கவலைப்படுறாங்க, ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது எவ்வளோ ஜாலிங்கிறது உண்மையாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு, உண்மையிலே ஒரு டிப்ரெஷனாக இருக்கவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க வந்து ஏன் அந்த மாதிரி இல்லாமல் தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் பண்ணி நம்ம ஒன்று சொன்னால் அது அவங்க ஒன்றா கன்சிடர் பண்ணி அதை வந்து அவங்க மண்டுக்குள்ளே போட்டு குடஞ்சி நல்லா யோசிச்சு அது இதுன்னு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குங்கிறத வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது ஏன் அந்த மாதிரி இது இல்லை தேவையில்லாத விஷயத்தை ஓவர் திங்க் பண்ணிவிட்டு எனக்கு அது செட் ஆகலை, இது செட் ஆகலை, எனக்கு அது வராது, எனக்கு இந்த இது வராது, ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இந்த முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் இது வந்து இப்போ உள்ள ஜென்சி கிட்டு இல்லை இப்போ உள்ள 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இது வருது. ஸோ அது காரணம் லோன்லினஸ்ஸாக இல்லை அவங்களோட டிப்ரெஷனாங்கிறது அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஆனால் வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகுறதுங்கிறது அது என்ன கான்செப்ட்டுங்க சத்தமாக புரியல. ஸோ இதுக்கு வந்து ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு கேட்டு பாருங்கள். இதோட பெட்டர் எக்ஸாம்பிள்னால் நம்ம வந்து அதை ப்ராக்டிக்கலாக இருக்கிறதான். இப்போ வந்து அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, நம்ம மைண்ட் ரொம்ப எம்டியாக இருக்கிறனால, இதை நம்ம வந்து சும்மாவே இருக்கிறனால, இல்லை சம்திங் நம்ம மைண்ட் காலியாக இருக்கிறனால தான் நம்ம வந்து அதை வந்து அந்தமாரி அதை திங்க் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி நமக்கு அது நடந்துருமோ நம்ம ஒரு அசம்ப்ஷன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து எப்பயுமே கண்டினியூஸாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒர்க்குன்னா போய்ட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை தட்டுறதோ இல்லைனா போய்ட்டு கோர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது நம்ம மைண்ட் எப்பவுமே பிஸியாக வச்சுக்கணும். பிஸினா நம்ம மைண்டுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும், நம்ம மைண்டுக்கு நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும். அதாவது அந்த ஒரு விக்டர் ஃப்ராங்கிள்னு ஒரு ஆத்தர் வந்து ஒரு புக் எழுதியிருப்பார், இந்த மேன் சர்ச் ஃபார் மீனிங்னு. அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் வந்து அவங்க லைஃபுக்கு வந்து கன்ஃபார்ம் ஒரு பர்பஸ் இருக்கணும். பர்பஸ் இருந்தால் தான் அவங்களால வந்து சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய பேர் தான் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கலாம், இல்லை பார்த்துருக்கலாம். சும்மா இருக்க ரொம்ப கஷ்டம், வடிவேல் படத்தில் வர மாதிரி சும்மா இருந்தால் அவங்க வந்து வேகமாக செத்து போயிடுவாங்க. அது இந்த வண்டி ஓடிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும், ஓடாத வண்டி பண்ணி கெட்டு போயிடும்னு சொல்கிற மாதிரி. அவங்க சும்மா இருந்தாங்கன்னா வேகமாக செத்து போயிடுவாங்க. நிறைய பேர் 58 வயசுக்கு மேலே கவர்மெண்ட் ஜாப் முடிச்சுட்டு இல்லைனா ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் சும்மா இருப்பாங்க. இல்லை நம்மளே தாத்தா பாட்டி நம்ம அப்பாக்களே பார்த்துருப்போம், நல்லா இருக்கிற ஃப்ரிட்ஜை சரி பண்ணுறது, இல்லை சும்மா வீட்டு துடைக்கிறது, அது இது பண்ணுறது. அவங்க ஏன்னா அந்தமாரி இருக்கிறனால கூட ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சும்மா இருக்கிறத வந்து அவங்க இந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லைஃப்பில் மீனிங் இருக்காது, அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஒரு பர்பஸ் இருக்காது. அதனால் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பர்பஸ் வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஆஃப்டர் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு 9 hours 10 hours ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வெளியே நமக்கு 14 hours இருக்கும். தூங்குறது 8 hours போச்சுன்னா கூட ஒரு 1 hour 2 hour நம்ம வந்து நம்ம மைண்டை வந்து நம்ம மைண்டை ஆக்டிவாக வச்சுக்கிட்டு நமக்கு எது வேணும், எனக்கு ஜாப் இல்லாமல் எனக்கு இன்னொரு இன்கம் கூட வேணும், பிடிச்சதை நம்ம பண்ணலாம், எனக்கு வீடியோ கேம் ஆனால் அது கூட நம்ம பண்ணலாம். அந்தமாரி பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஆனால் ஓவர் திங்க் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரொம்ப தப்பான விஷயந்தான். இந்தமாரி ஓவர் திங்க் பண்ணாமல் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணோம்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது. இப்போ நமக்கு மண்டே டு ஃப்ரைடே ஆஃபீஸ் போனோன்னா இல்லை காலேஜ் ஸ்கூல் போனோன்னா நம்ம வந்து எந்திரிக்கவே மாட்டோம், அப்படியே கஷ்டப்பட்டு எந்திரிப்போம். இதுவே சண்டே கிரிக்கெட் ஆட போனோன்னா 6 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு ஓடுவோம். ஸோ பிடிச்ச விஷயத்தை பண்ணுறப்ப நமக்கு டைம் போகவே போகாது. ஸோ நம்ம ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லை காலேஜ் ஸ்கூலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒர்க்லாம் முடிச்சுட்டு நமக்கு ஒரு 1 hour 2 hour ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா அந்த டைம் நம்ம பிடிச்சது பண்ணோம்னா நமக்கு அந்த 2 hours ரொம்ப ஆக்டிவாக போகும். நமக்கு டைமே போகாது, டயர்டே ஆக மாட்டோம், பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ வந்து பிடிச்சது பண்ணுறப்போ கூட நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பர்பஸ்ஃபுல் மீனிங்ஃபுல் நமக்கு லைஃப்பில் வந்து ஆக்டிவ் ஆகும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு ஓவர் திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது சும்மா இருந்து ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் எடுத்து மண்டே போய்ட்டு பிச்சுக்கிட்டு டிப்ரெஷன் ஆகிறதுக்கு நம்ம பிடிச்சது பண்ணலாம். இல்லை எதுவுமே எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து என்ன பிடிக்குதுன்னே தெரியல அப்படின்னா கூட ரொம்ப சிம்பிள். அப்படி நிறைய பேர் இருக்காங்க, நானுமே அப்படி தான். ஆனால் ரொம்ப சிம்பிள். என்னென்னா எந்த மாதிரி சொல்கிறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். ரோட்டில் நின்று 4 பேர் சும்மா மாடியில் நின்று பாருங்கள், ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். உங்களுக்கே தோணும் இது பண்ணலாம், இதில் சும்மா பண்ணலாம். இதில் பசங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், சும்மா காலி எடுத்த பார்த்தா சும்மா அப்படியே ஓடி போகாமல் அப்படியே பவுலிங் போட்டு போவானுங்க. அதுமாதிரி ஏதாச்சும் ஒன்று சும்மா பண்ணுறப்ப உங்களுக்கே ஒரு ஆக்டிவ்னஸ் வந்துடும். சரி இது பண்ணலாமேன்னு தோணும், அது பண்ணலாமேன்னு தோணும். 10 விஷயம் பண்ணுறப்ப நமக்கு சலிச்சு தான் போகும். என்னடா இது இப்போ கடுப்பாக இருக்குது, நல்லாவே இல்லை, போர் அடிக்குதுன்னு. லைஃப் போர் அடிச்சு தாங்க ஆகும் நிறைய பேர்த்துக்கு. எனக்குமே அதான் போர் எப்படி சொல்கிறது, ஒரு சில டைம்னா அந்த ஒரு
நைட் 8 to 11 தூக்கம் வர வரைக்கும் என்னடா லைஃப் இதுன்னு தோணும், ஏன் இருக்குன்னு தோணும், அப்படி அவ்வளோ போர் அடிக்கும். ஆனால் போரோட நம்ம இருந்தால் ஆகணும். அந்த போர் தான் வந்து நமக்கு என்னாச்சும் பண்ணணும்னு தோணும். ஸோ ஏதாச்சும் ஒன்று, இப்போ ஆன்லைனில் கேம் ஆடுறீங்களா, கேம் ஆடுங்க. ஆன்லைனில் கோடிங் கற்றுக்கோங்க. ஸ்கில் டெவலப் பண்ணணுமா பண்ணுங்கள். இல்லைனா நான் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜிம் போகிறேன்னா பண்ணுங்கள். கேம் கிரிக்கெட் ஆடணுமா பண்ணுங்கள். ஆனால் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. கவலை இல்லைன்னு நினச்சி கவலைப்படாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா இல்லாத நினச்சி இது பண்ணிவிட்டு உண்மையாலே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, உண்மையிலே அந்த கவலையும் வரப்போ நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ண கூட தெரியாமல் போயிடும். ஸோ உங்கள் மைண்டை பிஸியாக வச்சுக்கிட்டா நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்தாலும் நம்ம அதை கவனிக்க மாட்டோம். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு யாரும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க.